நமஸ்தே ஸ்கந்தாசிந்தி யூடியூப் சேனலில் இப்போ நம்ம ராஷ்டிர பாஷா செகண்ட் பேப்பரில் 12th ரோமனில் வரக்கூடிய ஏகான்கி கொஷின் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜீவன்லால் ஏன் கமலா கி விதா கியோ நஹி கி? ஜீவன்லால் ஏன் கமலாவை வழி அனுப்பி வைக்கலை? दहेज में 5,000 रुपये बाकी थे. வரதட்சணையில் 5,000 रुपीस பேலன்ஸ் இருந்தது. इसलिए जीवनलाल ने कमला की विदा नहीं की. அதனால் ஜீவன்லால் கமலாவை வழி அனுப்பி வைக்கலை. செகண்ட் ஒன், கமலா கி சாஸ் ராஜேஸ்வரி கேசி அவுரத் தி? கமலாவோட மாமியார் ராஜேஸ்வரி எப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்தால்? ராஜேஸ்வரி மம்தா பரி மாதா தி. ராஜேஸ்வரி தாய் பாசம் நிறைந்த ஒரு தாயாக இருந்தாள். தேர்ட் ஒன், ரீட் கி ஹட்டி கிஸ் பிரகார் கா ஏகான்கி ஹே? ரீட் கி ஹட்டிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு ஏகான்கியாக இருக்கிறது? ரீட் கி ஹட்டி ஏக் சாமாஜிக் ஏகான்கி ஹே, ஒரு சமுதாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஏகான்கியாக இருக்கிறது. சாமாஜிக் விசார்தாரா பர் பிரகாஷ் டால்தே ஹுயே, இந்த சமுதாய கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஆஜிக்கு யதார்த்தா பர் பி எஹ் ஏகான்கி பிரகாஷ் டால்தியே, இன்றைய யதார்த்தமான விஷயங்களை பற்றி தான் இந்த ஏகான்கி வெளிப்படுத்துது. சமாஜ் மே நர் நாரி கே விசார், இந்த சமுதாயத்தில் ஆண் பெண் இவர்களுடைய கருத்து. அவர் நர் நாரி கி ஸ்திதி, ஆண் பெண்களின் நிலைமை, நாரி கி ஸ்திதி பெண்களின் நிலைமை, கே பாரேமே அதை பற்றி யஹ் ஏகான்கி பிரகாஷ் டால்தி ஹே, இந்த ஏகான்கி விளக்கி கூறுகிறது. தன்யவாத்.